பசுமைக் காட்டில் ஒரு பரபரப்பு. பசுமைக் காட்டில் ஒவ்வொரு நாளும் புனிதமானது. பறவைகள் பாட்டு பாடும், மரங்கள் இடுக்கு இடுக்காய் பேசும். அந்தக் காட்டின் நடுவே ஒரு சிறிய பட்டாம்பூச்சி வாழ்ந்தாள். அவளது பெயர் பூச்சி பாட்டி. அவள் வயது அதிகமானாலும் அறிவு அதிகம். எல்லா பூச்சிகளும், பறவைகளும், மரங்களும் கூட அவளிடம் உதவி கேட்பார்கள். அத்தியாயம் 2. சிறிய முள்ளானின் சோதனை. ஒரு நாள் ஒரு புதிய பூச்சி, பெயர் முள்ளா, பசுமைக் காட்டுக்கு வந்தாள். அவள் சிறியதாய் இருந்தாள், நாணமுள்ளவளும் பயப்படுகிறவளும். நான் சுவேச்சென்று உணவு தேட வேண்டுமா என்று பயம் கொண்டாள். பூச்சிப்பாட்டி மெதுவாக புன்னகையுடன் சொன்னாள், பயப்படாதே, உன் சிறு சிறு முயற்சிகள்தான் உன்னை பெரியவளாக்கும். அத்தியாயம் 3. பயம் விட்டு பறக்கும் கனவு. முள்ளா பூச்சி பாட்டியின் வார்த்தையை நினைத்து சின்ன சின்ன பயணங்களை ஆரம்பித்தாள். முதல் நாள் ஒரு இலையைத் தொட்டாள். 2ஆம் நாள் ஒரு பூவை நுகர்ந்தாள். 3ஆம் நாள் ஒரு கிளையைக் கடந்து தன்னை வியக்க வைத்தாள். பூச்சிப்பாட்டி தூரத்திலிருந்து பார்த்தபடியே சிரித்தாள். அத்தியாயம் 4. பெரிய சிக்கல். ஒரு நாள் முள்ளா ஒரு நீளமான எறும்பு பாதையில் சிக்கிக் கொண்டாள். எல்லோரும் பயந்து விட்டார்கள். அவளை யாராவது காப்பாற்றுவார்களா என்று மரங்கள் குனிந்தன. பூச்சிப்பாட்டி வந்தாள். தன் சிறிய சிறகுகளை விரித்து தைரியமாக எறும்புகளிடம் பேசினாள். முள்ளா எங்களது மகிழ்ச்சி, தயவு செய்து வழியை விடுங்கள். எறும்புகள் பாட்டியின் மரியாதையால் கண்ணியமாக விலகின. அத்தியாயம் 5. முள்ளாவின் மாறுதல். முள்ளா பத்திரமாக மீண்டும் வீட்டிற்கு வந்தாள். அவள் கூறினாள், நான் இனிமேல் பயப்பட மாட்டேன். நான் முயற்சிக்கும் வரை நான் தோற்க மாட்டேன். பூச்சிப்பாட்டி கையில் ஒரு சிறு காகிதம் கொடுத்தாள். அதில் எழுதியிருந்தது, நம்பிக்கை உள்ள இடத்தில் பயம் வசிக்க முடியாது. முடிவு மற்றும் பாடம். முள்ளா வளர்ந்தாள். பூச்சிகளை